ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சோயா வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிரேவியில் நான் சேர்த்துருக்கிற இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டையும் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான சோயாவை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு சூடான தண்ணி கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே சோயா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சோயாவை நல்லா அந்த சுடுதண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு நார்மல் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சோயாவை சேர்த்துக்கணும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி செய்யும்போது சோயாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சோயாவோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கம்மியாகி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ அதே பேனை மறுபடியுமே நம்ம வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு பொரிய விட்டுட்டு கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட 2-3 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து இப்போவே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வந்து இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் தான். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா கரிஞ்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின உடனே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சோயாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க. அந்த சோயாவில் அந்த மசாலா அந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா பிடிக்கணும். அந்தளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தண்ணி எல்லாம் வற்றி சோயா நல்லா வெந்து வந்துடும். இந்த சோயா கிரேவியை இப்படியே கூட சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. தயிர் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தயிர் சேர்க்கும்போது வந்து உப்பு காரம் வந்து பத்தாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்ல சூப்பரான கறியோட டேஸ்ட்டில் சோயா ரெடி ஆகிடும். ஃபைனலாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி சோயாவை முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதுக்கு பதிலாக சின்ன சோயாவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மெத்தடில் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டியான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.